நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு டாஸ்மார்க்கே இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னாங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல பூரண மதுவிலக்கு அமல்ல தாங்க இருந்துச்சு. 1971 கருணாநிதி அவர்களுடைய பீரியட்ல மத்தியில காங்கிரஸ் அரசோட சில கருத்து வேறுபாடுகள்னால பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது ரத்து பண்ண. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல 2000க்குள்ள நடந்த விஷயங்கள்ங்க. 2000க்கு அப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னா மீடியா ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுங்க. ஒரு பையன் தன்னை எப்ப மது பழக்கத்துக்குள்ள கொண்டு போறாங்க அப்படின்னா தன்னுடைய 18ல இருந்து 25 வயசுக்குள்ளேங்க அப்ராக்சிமேட்டா சொல்றேன். சோ அந்த ஒரு டைம்ல எல்லாருமே டீனேஜ்ல தன்னை வந்து ஒரு மாஸ் ஹீரோவா நினைச்சுப்பாங்க. அப்ப மாஸ் ஹீரோவா இன்னைக்கு மீடியாவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாவும் யாரை காட்டுறாங்க அப்படின்னா, யார் வந்து ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க் பண்ணி வண்டியை வேகமா ஓட்டுறாங்களோ அவங்கதான் மாஸ் ஹீரோங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் இங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் ஹீரோஸ் வந்து சினிமாஸ்லயே வரும்போது தன்னையும் வந்து அந்த மாதிரி ஒரு ஹீரோவா நினைக்கிறாங்க. ஆரம்பத்துல வந்து நான் ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கணும் அப்படின்னா நான் ஸ்மோக் பண்ணும் ட்ரிங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்டைலுக்காகவும் கெத்துக்காகவும் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு தன்னோட வாழ்க்கையவே அதை கெடுக்குதுன்னு தெரியாம அந்த விஷயத்துக்குள்ள போயிடுறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் மீடியா கண்டிப்பா மாறணுங்க. ஆனா அது பாசிபிளான்னு தெரியல. ஆனா அண்ணாமலை அண்ணா சொன்ன இந்த விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும்போது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல டாஸ்மார்க்கே இல்லாம போயிடுங்க. ஆமாவா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.